எனக்கு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி பேசி முடிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. டிவிகேவோட இந்த ரேலி ஒரு டிஸ்ட்ரிக்டாக போய்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நாமக்கல்லில் பேசி முடித்ததுக்கப்புறம் கரூர் போயிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கரூரில் ரொம்ப க்ரௌட் அதிகமாக வந்திருக்கு. அண்டு ஸ்டாம்பீட் ஓவர் க்ரௌடானதால் மூச்சு விட முடியாமல் ஒரு 29 to 30 பேர் பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த கட்சியை ப்ளேம் பண்ணுறது தாண்டி என்னோடய மைண்டில் ஓடுற ஒரே ஒரு விஷயம், இப்போது அவங்களோட ஃபேமிலிஸை நான் யோசித்து பார்க்குறேன். பிகாஸ் இதில் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்றது ஏகப்பட்ட பேர் டிஃப்ரெண்ட்டாக நியூஸ் சேனல்ஸில் போர்ட்ரே பண்ணுறாங்க. பட் இப்போது ஒரே ஒரு ப்ளேம் ஆக்டர் விஜய் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி மேலே தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அவர் தான் லீடர் டிவிகேக்கு. பட் ஃபியூ விஷயங்கள் வெளியே வந்தது. இவ்வளோ க்ரௌடு வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நேரோவான இடத்துல பெர்மிஷன் எப்படி கவர்மெண்ட் கொடுத்தாங்க, இவ்வளோ பேர் வராங்கன்னு தெரிஞ்சு அதுக்கான ஏற்பாடுகள் கவர்மெண்ட் பண்ணலை. தீஸ் ஆர் த 2 questions என்னோடய மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எவ்வளோ கட்சிங்க ரேலி பண்ணுறாங்க, எவ்வளோ கட்சிங்க க்ரௌட் கேதரிங்லாம் ஆகுது, அண்ட் இன்சிடென்ட்ஸும் பார்த்திங்கன்னா நடக்குது. ஐ எம் நாட் ஜஸ்டிஃபையிங் இட். பட் கரூரில் இவ்வளோ க்ரௌட் வரப்போ அண்ட் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பவர் கட் ஆகிருக்கு. ஃபியூ மினிட்ஸில் இவரும் பேசி முடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ க்ரௌடு வர்றதுக்கு எதுக்கு ஒரு நேரோவான ஸ்பேஸில் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் எங்கே பிளான் இருந்ததோ அங்கேயும் பெர்மிஷன் கொடுக்கல கவர்மெண்ட். ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ்? பிளைண்டாக வி கேன் சே டிவிகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு கட்சி பிரச்சாரம் பண்ண போகிறாங்க, ஒரு மாநாடு மாதிரி வைக்கிறாங்கன்னா க்ரௌடு வர்றது சகஜம்தான். அண்டு இந்த இடத்துல மூச்சு கூட விட முடியாத ஒரு க்ரௌடு வருதுன்னா ஐ திங்க் அந்த கரூரில் இருக்கிற அந்த மாநகராட்சியோ இல்லை நகராட்சியோ தி ஆல்ரெடி நோ இவ்வளோ க்ரௌடு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் ஏன் எடுக்கலை? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பொலிட்டிக்கல் மீட்டிங் இதெல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோன்னா இப்போ அந்த ஃபேமிலிஸ் என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு ஆக்சுவலாக இந்த நியூஸ் தெரியாதுங்க. நான் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன், எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் நார்மலாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி அது ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். இமீடியட்டாக 4-5 கமெண்ட் பார்த்தேன். ப்ரோ இந்த சிச்சுவேஷனில் இந்த போஸ்ட்லாம் தேவையான டக்குன்னு ட்விட்டர் ஓப்பன் பண்ணால் ஐம் லிட்ரலி இன் ஷாக். ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் கோன் பி. அண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தளபதி போய் பேச போகிறது திஸ் வில் பி த எண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுதான் கடைசியான மீட்டிங்காக இருக்க போது தான் நினைக்கிறேன். அண்டு தமிழக வெற்றி கழகத்தோட சைடில் இருந்து அந்த ஃபேமிலிஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்டையர் நேஷன் பார்த்திங்கன்னா இதுக்கான ட்வீட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்க்ளூடிங் நரேந்திர மோடி அவர்கள்லேருந்து எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரிவர் இன் லிட்ரலி ஷாக். பட் என்னென்னா இங்கே அத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றது ஒரு ரொம்ப 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 கொடூரமான ஒரு விஷயம். இந்த சிச்சுவேஷனில் கூட இந்த ஒரு சிச்சுவேஷனை வாய்ப்பாக யூஸ் பண்ணிவிட்டு சில பேர் கேம்ஸ் விளையாடுறாங்க, ஆக்டர் விஜயை மாக் பண்ணுற மாதிரி. என்ன சொல்கிறதுனா, அரசியல் அப்படின்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங்குங்க. இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடந்திருக்குன்னா எனக்கு இன்னும் நிறைய மைண்டில் ஓடுது. பட் எனக்கு சொல்லலாமான்னு தெரியல வீடியோவில். எப்படி 30 பேர் அங்கே இறந்தாங்க அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்குது. என்னோடய உள் மனசு சொல்லும்ல, சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்மளோட உள் மனசு சொல்லும் லைக் இது ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான ஒரு திங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லை இதுக்கு முழுக்க டிவிக்கு ஏதாவது காரணமா, இல்லை அங்கே இருக்கிற அந்த முனிசிபாலிட்டி காரணமா, இல்லை லொக்கேஷன் காரணமா, இல்லை நம்ம தளபதி விஜய் லேட்டாக வந்ததுக்கான ரீசனுக்காக தான் இது நடந்ததா, ஓவர் க்ரௌட் வரும்னு முன்னாடியே கவர்மெண்ட்டுக்கு தெரியாது அந்த இடத்துல, இல்லை இது தமிழக வெற்றி கழகம் இல்லை ஆக்டர் விஜயை உள்ளே இழுக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மைண்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ஓடிட்டே இருக்குது. பட் அது எல்லாத்தையும் நம்ம சைடில் வச்சோன்னா இப்போது அந்த ஃபேமிலிஸ் என்ன பண்ண போகிறாங்க? ரெஸ்ட் இன் பீஸ். இந்த உயிரிழந்த ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சாரி தவிர வேறு நம்மள்னா என்ன சொல்ல முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நியூஸ்லாம் பார்த்து எனக்கு. அண்ட் ஐ டோன்ட் நோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு. நிறைய இன்டர்வியூஸ் இப்போ நான் பார்த்தேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் சில பேர்கிட்டலாம் நியூஸ் சேனல்ஸ் பேட்டி எடுத்தாங்க. அதில் கூட சில பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேசுகிறது பாதிலேயே கட் பண்ணிட்டு அது டிஃப்ரெண்ட்டான விஷயத்த போர்ட்ரே பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்க. தெரியல கைஸ். ஐ டோன்ட் நோ ஹவு டிவிகே வில் ஹேண்டில் திஸ், ஹவு தளபதி விஜய் இஸ் கோனா ஹேண்டில் திஸ். இந்த ஒரு மீட்டிங்லாம் நான் நினச்சி பார்க்கல. அந்த ஃபேமிலிஸ் இப்போ என்ன நிலமையில் இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சி பார்க்குறேன். ரெஸ்ட் இன் பீஸ் டு தோஸ் ஃபேமிலிஸ்.